ஆர்கே. ஆம், ஆர்கே என்ற மந்திர சொல் ஓசூர் நகர தொழிலாளர்கள் மத்தியில் பேசப்படும் ஓர் சொல். இதற்கு சொந்தக்காரர் யார்? இனிமை, எளிமை, நேர்மை போன்றவற்றை அடையாளமாக கொண்ட திரு ஆர் குப்புசாமி என்பவர். இவர் செங்கம் அருகே சென்னசமுத்திரம் என்ற கிராமத்தில் திரு ராமசாமி திருமதி முனியம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதில் தான் கற்ற கல்வி ஏழை எளிய மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதுவே அவரை தலைமை பண்பிற்கு அழைத்துச் சென்றது. கர்மர் வீர காமராஜர் செயல்படுத்திய முதியோர் கல்வி திட்டத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டார். 1976 தனக்கு நிரந்தரமான வேலையில்லாத சூழ்நிலையில் தனது பெற்றோர் விருப்பத்திற்கு இணங்க ராஜேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 1977 ஓசூரில் இருசக்கர வாகன உற்பத்திக்கான புதிய நிறுவனத்தை தொடங்க டிவிஎஸ் நிறுவனத்தால் அடிக்கல் நாட்டிய போது அதில் ஓர் ஒப்பந்த ஊழியராக தனது பணியை தொடங்கி 1980 தொழிற்சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர், செயலாளர், துணைத் தலைவர், பின்னர் தொழிலாளர்கள் இவர் மேல் வைத்த நம்பிக்கையின் காரணமாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 27 வருடங்கள் தலைவராக செயல்பட்டு வருகிறார். மைசூர், இமாச்சல் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியின் தொழிற்சங்க தலைவராகவும், ஓசூரில் சுந்தரம் கிளேட்டன், ராசிரியா, நீல் ஆட்டோ, சாந்தார் போன்ற நிறுவனங்களுக்கு தொழிற்சங்க தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். இவரின் சிறப்பான பணி மாவட்டம், மாநிலம், நாடு என விரிவடைந்து பல பதவிகள் இவரை தேடி வந்துள்ளது. ஓர் ஒப்பந்த ஊழியனாக தனது வாழ்வை தொடங்கிய திரு ஆர்கே அவர்கள் இன்று பல நிறுவனங்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். இவர் தலைவராக பொறுப்பேற்ற எந்த நிறுவனத்திலும் போராட்டமோ கதவடைப்போ ஏதும் நடைபெற்றது இல்லை. மாறாக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இவர் வெற்றியின் சிறப்பு என்னவென்றால், அன்னார் ஜிஆர் வழியை கடைபிடித்து தொழிற்சங்கத்தையும் நிர்வாகத்தையும் இணைக்கும் பாலமாகவும் கடின உழைப்பும் உண்மையும் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வையும் ஆகும். திரு ஆர்கே அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 1 அன்று தொழிலாளர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகின்றனர். அந்த தொழிலாளர்களின் மாமேதையை நாமும் வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே, வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் வாருங்கள்